Going all in for qualifier number 1 are the Villianur Mohit Kings as well as the Mahe Strikers. Aman Khan will give it a flick. Tails. Tails is the call. Well, that's the news from the center. The Mahe Strikers have won the toss and elected to field first. A quick look at both sides. Aman Khan said they're unchanged, and a couple of changes for the Mahe Strikers. They obviously have won the man on your screen, Mukul Raghav, and his opening partner Bhanu Anand, player of the match on more than one occasion. 337 runs he's amassed this season. Openers will be up against Pankaj Yadav. ஸ்லிப்போட அட்டாக் பண்றாரு PY. டென்னிஸ் பால் ஷாட் கிளியர் பண்ணிருக்குது. இந்த பிளே ஆஃபோட குவாலிஃபயர்ஸ் ஒன்னோட முதல் பவுண்டரி பானு ஆனந்த் பேட்ல இருந்து ஸ்ரீராம் கேபிட்டல் 4. நல்ல டிரைவ் கேப் கிடைச்சிருக்குது. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 கிளாஸ். ரொம்ப நல்ல ஷாட். ஒரு புல் வழக்கமா அவர் எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஆனா முதல் விக்கெட் வந்திருக்கு. அனுகிரஹா இங்க ஒரு சுறா போல விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. நல்ல கனெக்ஷன் தான் இருந்துச்சு. ஆனா ஒரே தவறு, ஃபீல்டரை தேடி அடிச்சிருக்காரு. Mukul Raghav was a little bit of a struggle out of the center. He's gone for 5, 26 for 1. மடக்கி பொறுமையெல்லாம் எழுந்த மடக்கி தூக்கி அடிச்சு விட்டுருக்காரு. பாக்குறவங்க சீக்கம் ஹல்லோ 6 வெயிட் பண்ணாரு. டாட் பால்ஸ் ஆயிட்டு இருக்கச்சு. வானிலை ஃபுல்லா மாறிட்டு இருக்கும்போது இங்க நான் தாயா உனக்கு த்ரெட் அப்படின்ட்டு ஆகாஷ் புகழேந்தி ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 இங்க தூக்கி விட்டுருக்காரு. பாயிண்ட் மேல பவுண்டரி கிடைக்கும். ஆகாஷ் புகழேந்தி பொதுவா இந்த ஸ்பீட்ல ஆட மாட்டாரு, இதோட அதிவேகமா ஆடுவாரு. பட் இவர் நிக்கிறது ரொம்ப குரூஷியல் கிங்ஸுக்கு. ஸ்ரீனி கேட்ச் இட். அவுட். பெரிய விக்கெட் பானு ஆனந்த் அண்ட் கேப்டன் ராகவ் கோயல் எடுக்கிறாரு. இந்த டோர்னமெண்ட்ல ஒரு ட்ரெண்ட். அவர் 6வது ஓவர் வந்து விக்கெட் எடுப்பது. இந்த வாட்டி 9வது ஓவர் எடுக்கிறாரு. Banu Anand goes for 29, 62 for 2 Villianur Mohit Kings. முதல் 6 அமன் கான் பேட்ல இருந்து வந்தாச்சு. லாங் ஆனுக்கு மேல இவர் அடிச்சா அடி இல்ல இடி மாதிரி போகும். இன்ஃபேக்ட் பாட்டம பாக்குறாரு ஸ்ரீனிஸ். மிடில்ல படாமையே 6 போகுதுன்னா, மிடில்ல பட ஆரம்பிச்சதுன்னா மறுபடியும் போறாரு. இதுவும் பாட்டம், இதுவும் சரியான கனெக்ஷன் இல்ல. மற்றும் ஒரு சீக்கம் ஹலோ 6 கரெக்டா கேப்ல போச்சு. இதுதான் பாக்குறேங்க. பின்னாடி வந்து 2 பால் வந்து மிஸ் பண்ணாரு டோட்டலா. மறுபடியும் ஷாட், மறுபடியும் புல். வேற லெவல் ஷாட். இது வெளியவே போய் விழுது ஸ்டேடியம்ல இருந்து. நேரா எல்லாருமே ஆகாசத்தை பார்த்தவாறு இருக்காங்க. எங்க கமெண்ட்ரி பாக்ஸுக்கு மேல வந்திருக்கு இந்த 6. பிரம்மாண்டமான அடி. ஒரு பெரிய அப்பீல் இருக்கு. செலிப்ரேட் பண்றாரு தேஜ்வீர். 11 பேர் உள்ள வந்தாச்சு. ஆனா அம்பையர் இன்னும் விரல தூக்கல. அம்பையர் அசையல, பேட்டரும் அசையல. ரிவ்யூ எடுத்திருக்காரு ராகவ். பவுலரோட காலு உள்ள வரல. ஓ, இதுவும் இருக்கோ? ஏதாவது ஒரு பகுதி உள்ள இருக்கணும் கோட்டுக்குள்ள. அவுட் கொடுத்திருக்காரு அம்பையர். அமான் கான் டீமோட கேப்டன், ஆரஞ்சு கேப் ஹோல்டர் வெளியேறாரு. 34 அதிரடி ரன்களுக்கு 109க்கு 3. ரொம்ப நேரமா இந்த ஓவர் போற மாதிரி இருக்கு. பட் எஸ், இங்க ஃபீல்டர் கிட்ட தான் அது வந்து சேரும். என்னங்க ஐயோ, பட் அதன் மூலியமா வடையும் போயிருக்கு. இங்க அந்த பந்து 4க்கும் போயிருக்கு. இது ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4. ஸ்லிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பின்னாடி தான் இருக்காங்க. பிரஷர், வாட் பிரஷர் அப்படின்ட்டு ஆகாஷ் புகழேந்தி பேட்ல இருந்து ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 வந்திருக்கு. அதுல அடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லும் போது இன்னொரு 6 கிரிக்கெட் வாங்கிக்கோங்க. ஒரு சீக்கே மேலோ 6 ஆகாஷ் புகழேந்தி ஆன் ஃபயர். 50க்கு அப்புறம் தான் என்னோட சுயரூபம் தெரியும். கேட்சா 6 உயரம் இருக்கு, தூரமும் இருக்கு. கிளியர் பண்ணிருக்காரு வைஷ்ணவ். மச் நீடட் 6 இந்த நேரத்துல. திரும்பவும் கேட்ச்ல ஒரு குரல் இருக்கு. தூரம் உயரம் இருக்கா, ஆனா ஃபீல்டர் எடுத்திருக்கிறாரு. 6 அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விக்கெட். எப்பவுமே இந்த பேட் இல்ல, இங்க பவுலர் ஜெயிப்பாங்க. நித்யானந்தா ஒரு சேஃபஸ்ட் ஹேண்ட் அங்க இருக்கும்போது எப்படி அது போகும்? Vaishnav looking to accelerate is finished. 154 for 4. சீக்கி ஷாட் சூப்பர்வா எடுத்தாரு. ஆகாஷ் புகழேந்தி கண்டுபிடிச்சாரு. தேர்ட் உள்ள, ஃபைன் உள்ள, தூக்கி விட்டா 4ன்னு.
லத்வாலோட முதல் பாலியே பவுண்டரியோட ஆரம்பிக்கிறார் இந்த 18வது ஓவரை. கேட்ச்ல ஒரு குரல் வருது, ஃபீல்டரும் இருக்கிறாரு. நாட் அவுட் பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். அனுகிரஹா ஒரு ஹேட்ரிக் விக்கெட் எடுத்தவர் இந்த நேரத்துல. A new batter comes in, throws his bat, nothing new. He goes for duck, 165. திரும்பவும் கேட்ச்ல ஒரு குரல் இருக்கு. நோ மேன்ஸ் லேண்ட் ஆகுமா? ஈஸி கேட்ச். அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விழுந்துகிட்டு இருக்கு. இங்க வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் கொஞ்சம் பின்னாடி விழுறாங்க. ஒரு விக்டரி இந்த பக்கம் மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் பக்கம். Prithvikarna gone for 163 for 6. சரியா சொன்னீங்க. ஆனா விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அனுகிரஹா உதவி பண்ணிருக்காரு இந்த தடவை பங்கஜுக்கு. அவர் உதவி பண்ணனாலும் பாருங்க, கடைசி 11 ரன்களில் 4 விக்கெட், அதுவும் கடைசி 3 ரன்களில். Another newcomer goes for a duck. சிக்கிஷா ட்ரை பண்றாரு, ஆனா அவர் ஒடியாந்துட்டாரு. அவுட். நல்ல ஒரு விக்கெட் கீப்பிங் கிளவ் ஒர்க். நீங்க சௌரவ் கிட்ட இருந்து இதை விட நீங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க. He's run out in the last over for 64, 164 for 8. ஹாரிஸ் திரும்பவும் கிளியர் பண்ணிருக்கிறாரா? உயரம் தூரம் இந்த தடவை பிடிபட்டார் ஹாரிஸ். Wicket stumbling quickly. Harris gone for 2, 166 for 9. நல்ல த்ரோவாக இருக்கும் பட்சத்தில் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஏங்க இது ரன் அவுட் ஆயிருந்தா நம்ம சொன்ன ரெண்டுமே பழிச்சிருக்கும். The 170 they scored and the 200 they were hoping to. The Mahe strikers need 171 from 20 overs at 8.55 an over. சம ஃபீல்டிங். டீம் என்ன மாதிரி மொமெண்டம்ல இருக்கு அப்படின்றத காட்டுது அந்த எஃபர்ட். பாயிண்ட்ல பாண்டிச்சேரியில இருக்கும், பிரெஞ்சு கனெக்ஷன் இருக்காதா? ஸ்லாஷ் பவுண்டரி. ரொம்ப ரொம்ப நல்ல ஷாட். சௌரவ் அவருக்கு எந்த நர்வஸ்னஸும் கிடையாது. தடுக்க முடியுமா? டீப் ஸ்கொயர் இப்பதான் தள்ளினாங்க, அவருக்கு தான் ஏகப்பட்ட வேலை. டைவ் பவுண்டரி. விட்ட யூஸ் பண்ணி அடிச்சிருக்காரு. பவுண்டரி கிடைக்கும். 3 பால் உள்ள 1 பால் வெளியில போடணும்னு ஒரு வேரியேஷனை ட்ரை பண்ணாரு. அது ஓகே, ஆனா ரொம்ப ஷார்ட் அண்ட் வைடா அமைஞ்சிருச்சு. இன்னும் வைட் ஆஃப் த கிரீஸ். இது தாண்டிரும் நினைக்கிறேன். கோட்டை தாண்டி போயிருக்கு. 4 ரன்கள் கிடைச்சிருக்கு. ஸ்ரீராம் கேபிட்டல் 4. மறுபடியும் உள்முனை. இந்த தடவையும் இன்னொரு வாய்ப்பு. இது கஷ்டமான வாய்ப்பு தான். ஃபீல்டர் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சாரு. தூக்கி அடிச்சிருக்காரு. இவர் சாதா லோகேஷ் இல்ல, இவர் லோகேஷ் கனகராஜ். இன்னொரு பவுண்டரி. ஸ்ரீராம் 4. கேட்ச்ல ஒரு குரல் இருக்கு. கீழே ஃபீல்டர் எடுத்திருக்காங்க. முதல் விக்கெட் வந்திருக்கு. இதோ ஹாரிஸோட இந்த செலிப்ரேஷன் பார்க்கிறோம். Saurav Ghosh departs for 14 of 11. It is 42 for 1. லோக்கி யூனிவர்ஸ் போகும் நினைக்கிற புதுவை மாநகரத்திலே போய் விழும். ஆம், 6 சீக்கம் ஹெலோ 6 இங்க லோகேஷ் கிட்ட இருந்து விசிறி இருக்கிறாரு. கவர்ஸுக்கு மேல கிளியர் பண்ணும். ரித்திக் ரூம் எடுத்தாரு. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 வந்திருக்குது. அப்படின்னு சொல்றப்ப அடிச்சு விட்டுருக்காரு அமான் கான். கைகள் அது போய் சேருமா? ஒரு முறை தாங்க துண்டு கீழே விழும். இப்ப புடிச்சிருவோம். This is the second one out. Lokesh goes back for 41, 67 for 2. ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. தாண்டி இருக்கு. எஸ், அடிச்ச உடனே தெரிஞ்சிருக்கு. பெரிய 6. இந்த மாதிரி தான் விளையாடணும். கரண் கண்ணன் கையில பேட் எடுத்தா ஒரு கனல் கண்ணன் போல. மூக்கு மேல ராஜா. ஃபீல்டர் வராரு. பாலுக்கு அடியில தாண்டிதா. பிடித்து விட்டார். அந்த கோட்டு பக்கத்திலேயே இருந்தாரு. செக் பண்ணுவாங்க. கால் பட்டுச்சா? ஸ்ட்ரெயிட்டா? எப்பா என்ன ஷாட் இது! இந்த மாதிரி பால சைடுகா 6 அடிக்கிறவங்கள பார்த்திருக்கோம். நேரா 6. சீக்கிரம் ஹலோ 6 அப்படின்றாரு கேகே. இங்க கரண் ஆரம்பிச்சிட்டாருங்க. பால்ல மட்டும் இல்ல, பேட்லயும் ஷ்ரூ அப்படின்ட்டு ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் கேப்டன் அமான் கான் ஸ்ட்ரைக்ஸ். He's got to depart for 28, so it's 114 for 3.
அப்படிங்கிறது இந்த தருணத்துல நடந்துட்டு இருக்கு. ஷார்ட் பால் தான் போட்டாரு, தூக்கி விட்டாரு. Of course Could be a setback. Raghavan gone for 116 for 4. பால் வர விட்டு அடிக்க ஒரு முயற்சி, ரன் அவுட் ஆகுமா இங்க பார்க்கலாம். எஸ், கம்யூனிகேஷன் டிஸ்லிங்க், தேவையற்ற அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு ரன் அவுட். என்னங்க இது, போன ஓவர் தான் அங்க இவென்ட்ஃபுல் ஓவர்னா இது இன்னும் மோசமா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது தேவையில்லாத ஒரு முயற்சி ரன் எடுக்க. It's all about pressure. Srikaran could have been handy with the bat. Gone for 2, 120 for 5. re-hit, all right, I will use it அப்படின்ட்டாரு. அந்த ஒரு அடி இந்த அடிதானா? கவர்ஸுக்கு மேல அடிச்சிருக்கிறாரு. ஸ்பெக்டேட்டர் தான் பிடிக்கணும். தவற விட்டாரு. ஃபுல் டாஸ். ஆனா ஏன் தவறு? ஓடலாமே. திரும்பி கன்ஃபியூஷன். ரன் அவுட், மூணாவது ரன் அவுட். ரன் அவுட் மூலியமா தான் நாங்க கேமை இழப்போம் அப்படின்னு ஒரு முடிவோட மாஹேஷ் ஸ்ட்ரைக்கர்ஸ் இங்க ஆடிக்கிட்டு இருக்கும்போது Goyal gone for 13, 147 for 6. திரும்பி விட்டுக்கிறாரு. கேட்ச்ல ஒரு குரல் வருது. பிடிபட்டுக்கிறார். ரொம்ப முக்கியமான ஓவர் இப்பதான் சொல்லி முடிச்சாங்க இங்க. The Mohit Kings were looking for. Karan Kannan goes for 49. சரியா போட்டிருக்கிறாரு. வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். முதல் முறையாக இந்த ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 2026 ஃபைனலுக்கு போறாங்க. தோல்வியே காணாத அணி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல a nail-biting finish, though game that went all the way to the last ball. The Mahe Strikers, after deciding to field first, did a wonderful job restricting the Villayanur Mohit Kings to 170 for 9.